சொல்லிட்டாங்க அப்படின்னா, யார் ஒருத்தவங்களுக்கு என்கிட்ட பொறாமை இல்லையோ, என்ன வந்து யார் உணர்றாங்களோ, யார் ஒருத்தவங்க வந்து இந்த ஜட உலகத்தோட துன்பங்கள்ல இருந்து விடுதலை அடையிறாங்களோ, அவங்களுக்கு நான் என்ன பண்றேன், இந்த ரகசியம் மிக மிக ரகசியமான ஞானத்தையும், அந்த விஞ்ஞானத்தையும் நான் அவங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு பகவான் வந்து அர்ஜுனாவுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த எதனால இந்த ஞானம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, கேட்கிறது. திரும்ப திரும்ப நம்மளோட காதுகளால பகவானோட லீலைகள, ரூபங்கள, நாமங்கள வந்து கேட்கிறது. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த பரம புருஷ பகவான பத்தின இந்த செய்திகள் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அப்ப இத யார் முன்னாடி தான் விவாதிக்கணும்? யார்கிட்ட தான் பேசணும்? அப்படின்னா, பக்தர்களோட மத்தியில தான் இந்த விஞ்ஞானம், பகவான பத்தின இந்த விஷயங்கள வந்து விவாதிக்கணும். ஏன்னா, பக்தர்கள் இல்லாத சங்கத்துல போனா அது என்ன ஆகும்? அவங்க வந்து அவங்களோட கற்பனைய கலந்துருவாங்க. மன அனுமானங்கள வந்து அதுல சேர்த்துருவாங்க. அப்ப பக்தர்கள் கிட்ட மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த பகவானோட இந்த ரகசியத்த நம்ம கேட்டு, நம்ம வந்து அத வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப அது எப்படி இருக்கும்? அத வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அதுக்கு ஏத்த மாரி ஒரு பக்தனோட மனநிலை வந்து எப்படி இருக்கும்? அப்படின்னா, அ அ ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டா அவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்களோ, அத வந்து என்ன பண்ணுவாங்க? பகவானோட இந்த விஞ்ஞானத்த எப்படி சத்சங்கத்துல கத்துக்கிட்டாங்களோ, அத வந்து அப்படியே அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த பகவான பத்தி நம்ம வந்து பேசுறோம் இல்லையா சங்கத்துல, அப்ப இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா பகவானே அந்த இடத்துல எங்க பேசுறோமோ, அந்த இடத்துல பகவான் வந்துடுறாங்க. அப்படி நம்மளுக்கு இந்த மாரி ஒரு சத்சங்கம் கிடைச்சு, அதுல பகவான பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஆயிருவோமா? பகவான வந்து நல்லா உணர்ந்த ஒரு பக்தர்களா நம்ம வந்து ஆயிருவோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாவும் நம்ம ஆயிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இந்த பக்தர்களோட சகவாசம் தான் அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஆன்மீக ஞானத்த எல்லாம் நம்மளுக்கு குடுப்பாங்க. அப்ப அந்த ஆன்மீக ஞானம் எல்லாம் கிடைக்கப்பெற்ற உடனே நம்ம என்ன ஆவோம்? ஓ! அப்பனா இப்படிலாம் இருக்கா? ஆன்மீகம் இப்படி இருக்கு. பகவான் இப்படிப்பட்டவர். பகவானோட லீலைகள் வந்து இவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு நம்ம புரிய 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 நம்ம எப்படி ஆயிருவோம் அப்படின்னா, அந்த ஒரு எல்லா பக்குவமான ஞானத்தையும் அடைஞ்சவங்களா ஆயிருவோம். அதனால தான் பகவத்கீதையில பகவான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அத்தியாயம் வந்து சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் குடுக்குறாங்க. அப்ப 2வது அத்தியாயத்திலிருந்து 3வது அத்தியாயம் அது வந்து ரகசியமானது. ஏன்னா, அதுல என்ன குடுத்திருப்பாங்க? நாம் உடம்பல்ல ஆத்மா அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. அப்ப ஆத்மா வந்து நித்தியமானது, அழிவற்றது இப்படிலாம் படிப்போம் இல்லையா? அப்ப இது வந்து என்ன ஆனது அப்படின்னா, ரொம்ப ரகசியமானது. அப்புறம் 7வது அத்தியாயம், 8வது அத்தியாயத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? பகவானோட டிவோஷனல் சர்வீஸ பத்தி யொ சொல்லியிருப்பாங்க. யார் ஒருத்தவங்க வந்து பக்தி தொண்ட எடுத்துக்கிறாங்களோ, அவங்க தான் என்னோட உன்னத இந்த ராஜ்யத்துக்கு வந்து வர முடியும் அப்படின்னு பக்தி தொண்டுகளோட அந்த சிறப்பு அம்சங்கள வந்து சொல்லுவாங்க. அப்ப என்ன கத்துக்கிட்டோம்? நான் உடம்பல்ல ஆத்மா அப்படிங்கிற ரகசியத்த கத்துக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்? பக்தி தொண்ட பத்தி கத்துக்கிட்டோம். அப்ப அது வந்து ரொம்ப ரொம்ப மிக ரகசியம். ரகசியத்த விட அடுத்த ஸ்டெப் மிக ரகசியம். அடுத்தது என்ன பண்றாங்க? இந்த 9வது அத்தியாயத்துல யார் ஒருத்தவங்க இந்த விஷயமெல்லாம் புரிஞ்சுகிட்டு, தூய்மையான பக்திய, எந்த ஒரு களங்கங்களுமே இல்லாத ஒரு பக்திய வந்து பயிற்சி செய்றாங்களோ, அது வந்து ரகசியங்களுக்கெல்லாம் உத்தமமானது. ரொம்ப ரொம்ப ரகசியமானது அப்படின்னு சொல்றாங்க. அறிவின் அரசன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? பக்தி தொண்ட படிச்சுட்டோம். பகவானோட ரகசியம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த ரகசியத்த தெரிஞ்சுக்கிட்டு, நான் உடம்பல்ல ஆத்மா அப்படிங்கிற ரகசியத்த தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வந்து பக்தி தொண்டு பண்ணும்போது, அந்த பக்தி தொண்டுலயே இடைவிடாம நம்ம பயிற்சி பெற்று, பகவானோட திவ்ய ஞானத்த வந்து அடையும்போது, நம்ம வந்து எப்படி ஆயிர்றோம்? மிக மிக ரகசியம், அறிவின் அரசன் அந்த நிலைய வந்து எய்திர்றோம். அந்த நிலைய வந்து நம்ம அடைஞ்சிர்றோம். பியூர் களங்கமே இல்லாத ஒரு பக்தி தொண்ட நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதனால தான் இந்த ஸ்லோகம், ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வந்து
ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. இதம் ஞானம். இந்த ஞானம் இது எங்கதான் கிடைக்கும்? அந்த நவவித பக்தி தொண்டுல மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவனோட இதயம் வந்து ரொம்ப பௌதீகமா களங்கம் அடைஞ்சு போய் இருக்கு. அதையெல்லாம் தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா அவனுக்கு வந்து என்னதான் புரியணும்? இந்த மாதிரி பகவானை பத்தின ஞானம் வந்து புரியணும். அந்த ஞானம் வந்து எங்க புரியும்? பக்தர்களோட சங்கத்துல அவங்க எப்படி பிராக்டிஸ் பண்றாங்கங்கிற அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பயிற்சி பெறும்போது மட்டும்தான் நம்மளுக்கு பகவானை பத்தின அந்த விஞ்ஞானம் வந்து நம்மளுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா பெரிய பெரிய பகவத்கீதைக்கு உரை எழுதின அந்த வித்வான்கள், கல்விமான்கள் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பகவான் மேலேயே கூட பொறாமை உடையவங்களா இருப்பாங்க. ஆனா பக்தனால மட்டும்தான் பொறாமை இல்லாம எப்படி வந்து அந்த பகவத்கீதைக்கு அந்த உரைகளை எல்லாம் ஒரு பக்தர் வந்து எப்படி எடுத்துக்குவாங்க? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அங்கீகாரம் பெற்றது. பகவானுடைய வார்த்தைகள் அப்படின்னு யாரு ஒருத்தர் தான் எடுத்துக்க முடியும்? பக்தனால மட்டும்தான் ஏத்துக்க முடியும். வேற இந்த பக்தி பயிற்சியில இல்லாதவங்களால இதை ஏத்துக்கவே முடியாது. இப்ப அடுத்தது ஸ்லைட். அடுத்தது. யாரெல்லாம் கிருஷ்ணரிடம் சரணடைவதில்லை? யாரெல்லாம் கிருஷ்ணரின் பக்தர்கள் ஆகின்றனர்? நம்ம நேத்து பார்த்தோம். ஆர்த்த அர்த்தாதி ஜிஞ்ஞாசு ஞானி. ஞானி பற்பல பிறவிகள் கடந்து சரணடைகின்றார். பக்தர் சுலபமாக கிருஷ்ணரை அடைகின்றார். அப்ப இந்த விஞ்ஞானம் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும்? 4 வித சுக்ருதினர்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம்? யாரெல்லாம் துயருற்றோர், அப்புறம் வந்து கேள்வியுடையோர், அப்புறம் வந்து செல்வத்தை விரும்புவோர், இந்த மாதிரி 4 வித பக்தர்களுக்கு 4 வித சுக்ருதினர்களுக்கு வந்து பகவானிடம் சரணடைவாங்க. அப்ப யாரெல்லாம் சரணடைய மாட்டாங்க? 4 வித மக்கள் வந்து துஷ்கிருதினர்கள் வந்து சரணடைய மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நேத்து பார்த்தோம். அப்ப பக்தி யோகத்துல 3 அம்சங்கள் என்ன? ஒரு பக்தன் இருக்கான் அப்படின்னாலே அந்த பக்தனுக்கு வந்து என்னென்னது? பக்தன் வந்து அவனோட பக்தி தொண்டு பகவான். இது 3க்குள்ளேயும் அவன் ஐக்கியமாயிட்டே இருப்பான். பகவானுக்கு அவன் பண்ற பக்தி தொண்டு மூலமாவே அவன் என்ன அடைவான்? நிறைவை அடைவான். அந்த பக்தி தொண்டுலயே அவன் வந்து நிலைச்சு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பகவத்கீதை 9.1 9.13 சொல்லியிருக்காங்க. மகாத்மானாம் சூதம் பார்த்த தைவிம் பிரகிருதிமாஸ்ரிதா பஜந்த அனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். பிரித்தாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களே தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் எனது பக்தி தொண்டில் முழுமையாக பூரணமாக ஈடுபட்டு உள்ளனர். அப்ப யாரு மகாத்மாக்கள்னா? யாரு? முழுமையா பகவானை வந்து சரண் அடைஞ்சவங்க, பகவானையே எந்நேரமும் ஸ்மரணையில வச்சிருக்கவங்க. அத்தகைய மகாத்மாக்கள் தான் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி பக்தி தொண்டை வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க? பூரணமா பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்கதான் ரொம்ப சிறந்த பக்தர்கள். ஏன்னா அவங்களோட அந்த பக்தி தொண்டு எப்படி இருக்கும்? எல்லா பக்குவமும் அடைஞ்சு ரொம்ப மன உறுதியோட அந்த நம்பிக்கையோட இருக்கும். அவங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கதான் சிறந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்ததா கீர்த்தயந்தோமோ யதந்தச்ச திருட விருதாக நமஸ்யந்தஸ்ய மாம்பக்திய நித்திய யுக்தா உபாஷதே. அப்ப யாரு ஒருத்தவங்க என்னோட புகழை வந்து கீர்த்தனம் பண்ணிட்டு எப்போதும் உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இருந்த இந்த மகாத்மாக்கள் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். அப்ப யாரு ஒருத்தவங்க இடையறாது பகவானோட ஸ்மரணையில இருக்காங்களோ அவங்க வந்து என்னை வழிபடுகின்றனர். அந்த பக்தி தொண்டு மூலமா பகவானை வழிபடுகின்றனர். ஏன்னா ஒரு சிறந்த பக்தர் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்தி தொண்டு கிருஷ்ணரை அறிந்து கொள்வதற்கான வழிமுறை.
பக்தயா त्वनन्या शक्य अहम् एव विदोर्जुना ஞாதும் திருஷ்டும் ஷ தத்வேன பிரவேஷ்டும் ஷ பரந்தப. உன் முன் நிற்கும் என்னை களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே இது போன்று நேரடியாக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இவ்வழியில் மட்டுமே என்னை பற்றிய உண்மையின் ரகசியங்களிலே உன்னால் நுழைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நவவித பக்தி தொண்டு நம்ம வந்து சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தஷ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த மாதிரி நவவித பக்தி தொண்டுனால மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த உயர்ந்த நிலையை வந்து அடைய முடியும். அந்த பக்தி தொண்டு எப்படி இருக்கணுமா, எந்த ஒரு அபராதமும் இல்லாம நம்ம வந்து பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து இந்த அறிவின் அரசன், உன்னத அறிவு, மிக மிக ரகசிய அறிவு நம்ம படிப்போம் இல்லையா, குக்கியம், குக்கியதரம், குக்கியதமம். குக்கியம்னா ரகசியம், குக்கியதரம் அப்படின்னா மிக ரகசியம், குக்கியதமம் அப்படின்னா மிக மிக ரகசியமானது, ரகசியங்களுக்கெல்லாம் அதிபதி, ரகசியங்களின் உத்தமம். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜட உலகத்துல இருந்தா கூட அந்த ஜட துன்பங்கள் நம்மளை வந்து அட்டாக் பண்ணவே பண்ணாது. அந்த அளவுக்கு நம்ம பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆயிடுவோம், இந்த பௌதீக உலகத்துல வாழ்ந்தா கூட முக்தி அடைஞ்சவங்களா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த நவவித பக்தி தொண்டு அதை கரெக்டா பயிற்சி பண்ணா மட்டும்தான் நம்ம கிருஷ்ண உணர்வுல வந்து முன்னேற்றம் காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரகலாத மகாராஜா கூறினார், பகவான் விஷ்ணுவின் உன்னதமான நாமம், ரூபம், குணங்கள், உபகரணங்கள், லீலைகள் ஆகியவற்றை பற்றி கேட்டல், உச்சரித்தல், அவற்றை நினைத்தல், பகவானின் தாமரை திருவடிகளுக்கு சேவை செய்தல், பகவானுக்கு 16 வகையான உபச்சாரத்தை செய்தல், பகவானை துதித்தல் அல்லது சேவகனாக இருத்தல், பகவானை தனது உற்ற நண்பராக நினைத்தல், அனைத்தையும், அதாவது உடல், மனம் மற்றும் வார்த்தைகள் அவரிடம் அர்ப்பணித்தல், இந்த 9 வழிமுறைகள் தூய பக்தி தொண்டாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த 9 வழிமுறைகளின் மூலமாக தனது வாழ்வை கிருஷ்ணரின் சேவையில் அர்ப்பணித்துள்ள தனது பூரண அறிவை பெற்றிருப்பதால் அந்நபர் மிகவும் கற்றறிந்தவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ரகசியத்தை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பெரிய வேத இலக்கியங்கள்லாம் படிச்சு பண்டிதன் ஆகணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. யார் ஒருத்தவங்க இந்த மாதிரி பக்தி தொண்டு, அதுவும் ஒரு ஆன்மீக குரு கிட்ட சரணடைஞ்சு அந்த பக்தி தொண்டை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விஞ்ஞானத்தை வந்து பகவானே போதிக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாரதரோட வாழ்க்கை குறிப்பா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாரதர் வந்து எந்த வேத கல்விகள்லாம் படிச்சு அவங்க வந்து பெரிய வித்வானா ஆகல. அவங்க வந்து குருகுல கல்வியில ரொம்ப குருகுல கல்வி போய் அவங்க வந்து படிக்கல. ஆனாலும் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது இந்த விஞ்ஞானம், அவங்க இருக்கிறதுலயே எல்லா வேதங்களுக்கும் தலை சிறந்த ஒரு உதாரணமா அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு முந்தைய பிறவியில அந்த பணிப்பெண் பணிப்பெண்ணுக்கு மகனா பிறந்து அந்த பணிப்பெண் வந்து அங்க வர்ற அந்த ஆச்சாரியர்களுக்கு வந்து சேவை செய்யறாங்க. அப்படி சேவை செய்யற பாக்கியம் வந்து இந்த சின்ன பையனுக்கும் அந்த பாக்கியம் வந்து கிடைக்குது. அவங்களோட உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட்டு அவங்க எப்படி அந்த பக்திய வந்து பயிற்சி பண்றாங்க, அவங்க எப்படி ஸ்மரணம் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்து பார்த்து என்ன ஆகுறாரு நாரதர், அடுத்த பிறவியில நாரத முனி அப்படிங்கிற உயர்ந்த ஸ்தானம் வந்து அவங்களுக்கு கிடைச்சி. அப்ப இந்த எல்லா பயிற்சிகளும் மகான பத்தின இந்த ஞானம் வந்து வெறும் வந்து வேத கல்வி படிக்கிறதுனால வராது. ஒரு இடத்துல போய் நிறைய படிச்சு பெரிய ஸ்காலர், நான் இவ்வளவு படிப்பு படிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஒரு இதனாலையும் அது வராது. அப்ப இந்த பக்தி வந்து எங்கதான் வரும், ஒரு பக்தர்களோட சங்கத்துல, ஒரு ஆன்மீக குருவோட வழிகாட்டுதல் கீழே நம்ம இருந்து அவங்க கிட்ட, அந்த தூய பக்தர்கள் கிட்ட திரும்ப திரும்ப கேட்டு இந்த நவவித பக்தி தொண்டையும் பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி வந்து நாரதர் வந்து அந்த முனிவர்கள் வந்து எப்படி பண்றாங்க, என்ன பண்றாங்க, அவங்களோட உச்சிஷ்ட பிரசாதம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டதுனாலதான் நாரத முனி அப்படிங்கிற உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தாங்க.
அப்ப இதுக்கு வந்து இந்த மாதிரி ஏட்டுக்கல்வி குருகுலத்துல போய் படிச்சுட்டு வரணும்னு தேவையே கிடையாது. சத்சங்கம் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மய்யாசக்த மனோபார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரய அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞானி யஷ் தச்ருணு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரித்தாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நீ கேட்பாயாக. அப்ப வந்து பகான முழுக்க முழு நம்பிக்கையோட பகவானையே பத்தின உணர்வுகள்ல பகவானோட ஸ்மரணத்துல இந்த பக்தி தொண்ட பயிற்சி பெற்றோம் அப்படின்னா நம்ம சந்தேகமின்றி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பகவானோட ராஜ்யத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பக்தி தோண்டுல பட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா, அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னா, இந்த முக்குணங்கள்னால கலங்கமடையாத ஆன்மீக செயல்கள், நம்ம செய்யற வேலைகள் எல்லாம் எப்படி ஆயிரும், ஆன்மீகமா மாறிடும். ஏன்னா அவங்க அந்த ஆன்மீக அந்த சத் சங்கத்துல இருக்கும் போது அவங்க செய்யற ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப பக்குவமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க உச்சரிக்கிறது, அந்த மந்திரங்களை உச்சரிக்கிறதும் எந்த ஒரு அபராதமும் இல்லாம அவங்க வந்து உச்சரிப்பாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த திவ்யமான ஒளி கிடைக்கும். அந்த திவ்யமான ஒளி கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் அதுல வந்து என்கேஜ் ஆகும். நம்ம மனசையும் அதுல வந்து ஈடுபடுத்துவோம். அப்ப அந்த மனசை வந்து ஈடுபடுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பௌதீகமான களங்கங்கள்ல இருந்து விடுபட ஆரம்பிப்போம். பக்தி தொண்டின் செயல்களில் ஈடுபடுபவன் சந்தேகமின்றி சான்றோன் ஆகின்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகவான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சிரவணம் மற்றும் கீர்த்தனத்தின் மூலம் இடையறாத பக்தி தொண்டின் சுவையை அந்த மாபெரும் பக்தர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். இதை எங்க சொல்றாங்கன்னா, நாரதரோட வாழ்க்கை. அந்த நாரதர் வந்து அந்த சாதுக்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து அவங்களுக்கு சேவை பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களோட உச்சிஷ்ட பிரசாதத்தை ஏத்துக்குவாங்க. அப்ப அந்த சின்ன பையனா இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாவ விளைவுகள்ல எல்லாம் இருந்து விடுபட்டு எப்படி அந்த சாதுக்கள் வந்து சிரவணம் கீர்த்தனம் அது மூலமா வந்து எப்படி பக்தி பயிற்சி பண்ணாங்களோ அத மாதிரி அந்த சின்ன சிறுவன் வந்து பண்ணி அதுக்கப்புறம் தான் நாரதர் அப்படிங்கிற அந்த உன்னத நிலையை அடைவார். எப்படி அவருக்கு வந்து அந்த இது வந்தது, அந்த சாதுக்களோட உறவுல இருந்ததுனால அவருக்கு வந்து இந்த பகவான் மேல பகவானை பத்தி கேட்கறதுக்கு பாடுறதுக்கு அந்த ருச்சி வந்து கிடைச்சிருச்சு. இப்ப பகவான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து யார் ஒருத்தவங்க பக்தி தொண்டுல ஈடுபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க இதயத்துக்குள்ளேயே பகவான் போய் அவங்களுக்கு வந்து தானா புலப்படுற அளவுக்கு பகவான் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. இதுதான் தர்மத்தோட மிக உயர்ந்த பாதை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுதான் பக்தி தொண்டு. பக்தி தொண்டு தான் தர்மத்தோட மிக உயர்ந்த பாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு வேத கல்வியும் இல்லாதவனாக இருந்தாலும், வேதங்களை ஒருபோதும் படிக்காதவனாக இருந்தாலும், பெரும் ஆச்சாரியர்களுடன் தொடர்பு கொள்பவன் தன்னை உணர்வதற்கு தேவையான எல்லா ஞானத்தையும் அடைந்து விடுகின்றான். ஏன்னா பக்தி தொண்டு எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். ரொம்ப ரொம்ப கீழ்நிலை பக்தன் கூட அதை பயிற்சி பண்ற அளவுக்கு பகவான் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக்கி கொடுத்திருக்காங்க பக்திங்கிறத. நம்ம கூட படிப்போம் இல்லையா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயும். ஏன்னா பக்தன் ஒருவன் ஒரு சின்ன இலையோ பூவோ இல்ல தண்ணியோ எது கொடுத்தாலும் பகவான் வந்து அது அன்போடையும் பக்தியோடையும் எப்படி கொடுக்கும் அப்படிங்கறதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன இலையோ பூவோ பழமோ கொடுத்தா பகவான் அதை என்ன பண்ணிக்கிறாங்களாம், அன்போடையும் பக்தியோடையும் கொடுக்கும் போது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பகவான். எப்படி வந்து சனத்குமாரர்கள் படிப்போம் இல்லையா, பகவானுக்கு போட்ட அந்த துளசி லீஃபோட ஸ்மெல் வந்ததுனால அவங்க என்ன பண்ணிருவாங்க, ரொம்ப பெரிய முனிவர்கள் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு பக்தி தொண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஆனந்தமயமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பக்தி தொண்டு நம்மளோட முக்திக்கு பிறகும் தொடருமா அப்படின்னா, நம்ம இந்த உடம்ப விட்ட பிறகு கூட நம்ம வந்து வைகுண்ட லோகம் போனாலும் அங்கேயும் பகவான் பக்கத்துல இருந்துட்டு பகவானுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேவை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா
பரமபுருஷ பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருப்போம். ஆனா நம்ம பரமபுருஷ பகவானுக்கு சேவை பண்றோமே, அப்ப நம்மளும் பரமபுருஷ பகவான் ஆயிட முடியுமா? பகவானுக்கு ஈக்குவலான சக்தி உள்ளவங்கள ஆயிருவோமா அப்படின்னா அப்படி ஆக முடியாது. நம்ம வந்து பகவானோட நித்திய தொண்டுல அவங்க நம்மளோட தொண்டு முக்திக்கு பிறகும் நம்மளோட பக்தி தொண்டு ஆரம்பம் ஆகும். ஏன்னா நம்ம எப்பதான் அந்த கடவுளுங்கிறத புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, எப்ப நம்ம இதயம் வந்து சுத்தமா எல்லா அபத்தம் அதெல்லாம் எல்லா களங்கங்கள்ல இருந்து விடுபட்டு நம்ம இதயம் வந்து எப்ப சுத்தமா ஆகுதோ அப்பதான் வந்து நம்ம கடவுள் அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்க முடியும். அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இந்த சத் சங்கம் கிடைச்ச உடனே என்ன பண்ணுவோம்? பக்தி தொண்டு, அப்புறம் கிருஷ்ண பயிற்சி, அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ரகசியமான இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம படிச்சு படிச்சு என்ன பண்ண போறோம்? தர்மத்தின் மிக உயர்ந்த கொள்கைகள் பகவானுக்கு சேவை செய்வதே. அதை என்ன பண்ண போறோம்? அப்படி நாளடைவுல பிராக்டிஸ் பண்ணி அது நம்மளுக்கு பழக்கமாயி அதை எப்படி செய்வோம்? அந்த சர்வீஸ ரொம்ப சந்தோஷமா ரொம்ப திருப்தியோட செய்வோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்பிக்கையும் ருச்சியும் பகவான் மேல, பகவானோட நாமத்து மேல, பகவானோட லீலைகள் மேல நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா இந்த பக்தியை எடுத்துக்கவே முடியாது. யார ஒருத்தவங்க பகவானுக்கு தொண்டு செய்யறாங்களோ அவங்களால மட்டும்தான் எல்லா பக்குவத்தையும் அடைய முடியும். எப்படி வந்து இதுல பிரபுபாத் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்துனா அது என்ன பண்ணும்? கிளைகளுக்கு அதோட வேர்கள் கிளைகள் அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் போய் அது வந்து எப்படி அந்த போஷாக்கு கொடுக்குதோ அது மாதிரிதான் நம்ம உடம்புக்கு வந்து இந்த புலன்கள் மூலமா பகவானுக்கு சேவை செய்யறோம். அப்ப என்ன செய்யறோம்? அப்ப எல்லா தேவர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிருவாங்களாம். நம்ம கூட படிச்சோம் இல்லையா? அந்த தேவர்கள்லாம் யாரு? பகவானோட அந்த விஸ்வரூப தரிசனத்துல ஒவ்வொரு பாகங்களா இந்த தேவர்கள் இருப்பாங்க. அப்ப நம்ம யாருக்கு பண்றோம்? பரமபுருஷ பகவானுக்கு திவ்யமான தொண்டு பண்றோம். அப்ப அப்படி தொண்டு புரியும் போது எல்லா உயிரினமும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருவாங்க? திருப்தி அடைஞ்சிருவாங்க. அப்ப அதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு நம்ம இடையராது திரளாது பயிற்சி செய்யணும். இந்த பக்தி தொண்டை பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. ஏன்னா எப்போ ஒருத்தன் அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம். ஆஹ் செல்வத்திலேயே மிக உயர்ந்த செல்வம் இந்த காதால கேட்கிறது. அந்த அது அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கு சிறிது ஈயப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதான் எப்ப வந்து காதுக்கு வந்து அந்த திவ்யமான விஷயங்கள் இல்லையோ அப்ப கொஞ்சோல வயிற்றுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 2 காதுகளால பகவானோட திவ்யமான விஷயங்களை கேட்கிறது மூலமா தான் நம்மளுக்கு என்ன வரும்? நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த வழிகாட்டுதல் வேணும். அவங்க கிட்ட சரண்டர் ஆகி அவங்களுக்கு சேவை பண்ணி பகவானோட இந்த விஷயங்களை கேட்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ஜட புலன்களை பத்தி தெரிய வரும். அப்ப அந்த ஜட புலன்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கும்? செயல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப அந்த செயல் மூலமா வர்ற பலன்களை வந்து எப்படி திறக்கணும்? பகவானுக்கு வந்து எப்படி வந்து அதை அர்ப்பணம் பண்ணணும்? அதெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்ப தெரியும்? இந்த பக்தி தொண்டு பயிற்சி பண்றது மூலமா தான் நம்மளுக்கு வந்து இந்த உயர்ந்த விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா ஆஹ் இந்த பிரபஞ்சமே எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா உயர்ந்த ஆன்மீக சக்தியும் தாழ்ந்த ஜட சக்தியும் இணைந்துதான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு இதுக்கு முந்தின 7வது அத்தியாயத்துல படிச்சோம். அது மாதிரிதான் எப்படி வந்து சூரிய ஒளி வந்து என்ன பண்ணுது? எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அது மாதிரிதான் பகவானோட சக்தியும் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இருக்கு. இந்த பிரபஞ்சத்தையே யார் தாங்கியிருக்காங்க? பகவான் வந்து அவங்களோட பல்வேறு விதமான சக்தியினால எங்கும் நிறைஞ்சு இந்த பிரபஞ்சத்தை வந்து பகவான் தாங்கிட்டு இருக்காங்க. பகவான் அதே இதை சொல்லுவாங்க, அனைத்தும் எண்ணில் நிலை பெற்றிருக்கின்றன அப்படின்னு பகவான் சொல்றாங்க. மத்சானி சர்வபூதானி அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. அப்ப
எல்லாமே பகவானை சார்ந்துதான் இருக்கு. ஆனா பகவான் வந்து அதுல இருந்து விலகி இருக்காங்க அப்படின்னு பகவான் சொல்றாங்க. ஏன்னா இந்த கிரக மண்டலங்கள் மேல இத்தனை பிளானட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, வானத்துல மிதந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வானத்துல மிதந்துட்டு இருக்க அந்த சக்தி யாரு? பகவான் தான். ஏன்னா பகவான் வந்து எப்படி இருப்பாங்க, அந்த அந்த பகவானோட பரம புருஷனோட சக்தி தான் வானத்துல மிதந்துட்டு இருக்கு. ஆனா அந்த வானத்துல இருந்து வேறுபட்டு பகவான் எப்படி இருக்காங்க, வேற ரூபமா அவங்க நிலை பெற்று இருக்காங்க. அத நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்ம சிந்தனைக்கு எடுத்துட்டு வர முடியாது. அந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சக்திகளா இறைவனோட அந்த வைபவம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பகவானோட வைபவங்கள் நிறைய அற்புதமான லீலைகள் வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஜட தோற்றத்தை பூரா படைச்சு பாதுகாத்து பராமரிக்கிறாங்க. ஆனா பகவான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. இந்த விஞ்ஞான ரகசியம் எல்லாம் எங்க கிடைக்குது, நம்ம பக்தி தொண்டு பக்தர்களோட சங்கத்துல இருக்கும் போது இந்த பகவத்கீதை, பாகவதம் இந்த மாதிரி கிரந்தங்களை படிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு புரியுது. ஏன்னா இந்த சந்திரன், சூரியன், அப்புறம் எல்லா கிரகங்களும் வந்து எப்படி பகவானோட மேற்பார்வையின் கீழ் தான் இயங்கிட்டு இருக்கு இல்லையா. நம்ம சூரியன் பகவானோட கண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த சூரியன் வந்து பகவானோட கண்ணுல ஒண்ணு. அது என்ன பண்ணுது, அந்த சூரியன் வந்து வெப்பத்தை கொடுக்குது, அப்புறம் அந்த வெளிச்சத்தையும் கொடுக்குது. அந்த அளவுக்கு அளவற்ற சக்தி கொண்டது அந்த பகவானோட கண்ணு. அப்ப அந்த பகவானோட கட்டளைப்படி, பகவானோட விருப்பத்தின்படி அந்த சூரியன் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப பகவானுக்கு அவங்க எல்லாம் சேவை செய்யறாங்க. அது முழுக்கவே இந்த டோட்டல் பிரபஞ்சமே எப்படி இருக்கு, பகவானோட கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரவணத்தின் முக்கியத்துவம் என்ன கேட்க வேண்டும், கிருஷ்ணரிடமிருந்து கேட்டல். பகவத்கீதை கிருஷ்ணரை பற்றி கேட்டல். அப்ப பகவான் என்ன சொல்லியிருக்காங்க, பகவானால் பாடப்பட்டதுதான் பகவத்கீதை. கிருஷ்ணரை பற்றி கேட்டல். ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானோட பக்தர்கள், பகவானோட லீலைகள், பகவானோட நாம ரூப குணாதிசயங்களை பற்றி பேசுவது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆன்மீக ஆச்சாரியர்கள் மூலமா தான் நம்ம வந்து கேட்கணும். பக்தர் அல்லாதவர்களோட சங்கத்துல இத கேட்க கூடாது. தத்யேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் தத்யேவ சஸ்வன் மனசேன மகோத்சவம் தத்யேவ ஷோகார்ணவ ஷோஷனம் நிர்ணாம் ஸ்லோகயதோ நோக்கியதே. எல்லா புகழும் பெற்ற முழுமுதற் கடவுளின் பெருமைகளை விவரிக்கும் வார்த்தைகள் கவர்ச்சியானவை, சுவையானவை, என்றும் புதுமையானவை. உண்மையில் எப்போதும் மனதிற்கு மிகவும் உற்சாகமளிக்கும் இவ்வார்த்தைகள் மனிதர்களின் துன்பக்கடலை வற்றச் செய்கின்றன. அப்படி இப்படி நம்ம ஸ்மரணத்துல இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பௌதீகமான துன்பங்கள் நம்மை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஜீவாத்மாக்கள் வந்து எப்படி இந்த மகத் தத்துவம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பகவானோட தாழ்ந்த சக்தி தான் இந்த ஜட உலகம், பிரகிருதி. இந்த தாழ்ந்த ஜட உலகம் வந்து தாழ்ந்த சக்தி பகவானோட தாழ்ந்த சக்தியில இருந்து தான் இந்த ஜட உலகம் வந்து வந்திருக்கு. அப்ப இந்த தாழ்ந்த சக்தி, இந்த ஜட சக்தியை வந்து எப்படி மகத் தத்துவமா வந்து பகவான் வந்து உருவாகுறாங்க. எப்படி பண்றாங்க, பகவானோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்சன் அவங்க வந்து இந்த மகாவிஷ்ணுவா வந்து அந்த காரண கடல்ல படுத்திருப்பாங்க. படுத்திருக்கும் போது அவங்க வந்து சுவாசம் பண்றாங்க, மூச்சு விடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, நிறைய அண்டங்கள் அப்படியே அந்த கடல்ல முட்டை முட்டையா அப்படி அந்த அண்டங்கள் வந்து உருவாகுது. அப்ப அந்த அண்டங்களுக்குள்ள ஒவ்வொன்றுக்குள்ளயும் யார் போறாங்க, கர்ப்போதக சாயி விஷ்ணு உள்ள போறாங்க. அப்ப ஒவ்வொரு பிரபஞ்சத்தையும் பகவான் வந்து இப்படித்தான் படைக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளயும் அடுத்து யார் போறாங்க, க்ஷீரோதக சாயி விஷ்ணு வந்து உள்ள போறாங்க. அப்ப பகவான் எப்பேற்பட்டவங்களா இருக்காங்க, ரொம்ப ரொம்ப நுண்ணிய அணுவுக்குள்ளயும் அணுவா வந்து அவங்க வந்து அப்ப பகவானோட அந்த மகத் தத்துவம்ங்கிறது இப்படித்தான். பகவான் அந்த காரண கடல்ல படுத்துக்கிட்டு இந்த மகத் தத்துவங்களா பகவான் வந்து விரிவடைகிறாங்க.
ஆனா நம்ம ஜீவாத்மாக்கள் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த இந்த ஜட இயற்கையில தான் நம்ம வந்து கருவூட்டப்படுறோம். நேத்து கூட நம்ம படிச்சோம் இல்லையா? அந்த மலை சக்கரம், அந்த சுழற்சி அப்படின்னு நம்ம வந்து படிச்சோம். ஏன்னா ஒரு மனிதனா பிறந்தவனோட தர்மம் என்ன அப்படின்னா, யாகங்கள் செய்யறது. யாகங்கள் செய்வதன் மூலமா மழை வருது. அந்த மழை வந்து இந்த நிலத்துல பெஞ்சு அது தானியங்களை விளைவிக்குது. அந்த தானியங்களை சாப்பிட்டு அடுத்த ஜீவன் என்ன ஆகுறான்? அந்த கரு கரு முட்டை வந்து விந்தணுக்களா மாறி அவன் வந்து அவனோட முந்தைய செயல்களுக்கு ஏற்ப அந்த கர்மாக்களுக்கு ஏற்ப அவன் வந்து மனித உடலை எடுக்கின்றான் அப்படின்னு நம்ம படிச்சோம். அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இயற்கையினுள் கருவூட்டப்படுகின்றனர். தமது முந்தைய செயல்களின் அடிப்படையில் பல்வேறு நிலைகளை அடைகின்றனர். இவ்வாறு இதன் மூலம் ஜட உலகின் செயல்கள் தொடங்குகின்றன. அப்ப இந்த ஜடம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த சக்கரம் வந்து அப்படியே வந்து சுழற்சி வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு உயிர்வாளியோட அந்த தர்மத்தை வந்து அவன் வந்து ஃபாலோ பண்றான். எப்படி ஃபாலோ பண்றான்? அவனோட வர்ணாசிரம தர்மப்படி அத வந்து அவன் என்ன மனநிலையில குடுக்கான். அவன் வந்து ஒரு யாகத்த செய்யும்போது, அவன் சத்துவ குணத்துல குடுக்கானா, ரஜோ குணத்துல குடுக்கானா, தமோ குணத்துல குடுக்கானோ, அதுக்கு ஏத்த மாரி தான் அந்த விளைவுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நேத்து. அப்ப ஜீவாத்மாவின் நிலை எப்படி இருக்குது? திரும்ப திரும்ப அது வந்து இந்த ஜட கலங்களுக்குள்ள சிக்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னா பரமபுருஷ பகவானோட சக்தி வந்து அசிந்திய சக்தி, கண்ணுக்கு புலப்படாதது. ஆனா இந்த தாழ்ந்த சக்தியோ திரும்ப திரும்ப அவனை என்ன பண்ணும்? இந்த ஜட உலகையோட மாயைக்குள்ள சிக்க வைக்கும். அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும்? அந்த செயல்களோட விளைவுகள வந்து பக்தி தொண்டு மூலமா அறிஞ்சுகிட்டு, அந்த அந்த பலன வந்து பகவானுக்கு அர்ப்பணமா பண்ணணும். அப்ப அப்படி பண்ணும்போது, அந்த உயிர்வாளியோட விருப்பங்கள வந்து பகவான் என்ன பண்றாங்க? அந்த உயிர்வாளி வந்து பௌதீகத்த விரும்புறான் அப்படின்னா, பகவான வந்து அந்த இடத்துல சாங்ஷன் தர்றாங்க. இல்ல, அந்த மாரி ஆன்மீக இயற்கையோட தொடர்பு கொள்றான் அப்படின்னா, அதுக்கும் பகவான் சாங்ஷன் குடுத்து, அவங்க என்ன பண்றாங்க? பகவானே வந்து அந்த உயிர்வாளிக்கு அந்த மாரி ஒரு சுதந்திரத்த குடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த உயிர்வாளிகளோட இந்த உலகம், ஜட உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரவணத்தின் தன்மை. சந்தேகங்கள். சந்தேகங்கள் என்னை சூழும்போது, ஏமாற்றங்கள் என் முகத்தை உற்று நோக்கும் போதும், உடனே பகவத்கீதையை புரட்டி என்னை சாந்தப்படுத்தும் ஒரு ஸ்லோகத்தை காண்பதுண்டு. உடனே துன்பங்களுக்கு மத்தியிலும் புன்னகைக்கத் தொடங்குவேன். கீதையை தீவிரமாக சிந்திப்பவர்கள் தினந்தோறும் புத்தம்புது மகிழ்ச்சியையும் புது அர்த்தங்களையும் பெறுவர். யார் சொல்லியிருக்காங்க? மகாத்மா காந்தியடிகள் இப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப டெய்லி படிச்சா நம்மளுக்கு புது புதுவான மகிழ்ச்சி, வேற வேற அர்த்தங்கள். ஒரே சாப்டர் தான், ஒரே ஸ்லோகம் தான். ஒரு ஆச்சாரியார் கிட்ட கேட்கும்போது 2 பாயிண்ட் நம்ம மனசுக்குள்ள பதியும். அதே இது இன்னொரு ஒரு சிக்ஷா குரு கிட்ட கேட்கும்போது இன்னும் 2 பாயிண்ட் புதுசா இருக்கும். அப்ப அது போய் நம்ம மனசுல பதியும். அப்ப திரும்ப திரும்ப கேட்கறதால மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பக்தி தொண்டு வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சிரவணத்தின் முக்கியத்துவம். நான் பகவத்கீதையை படித்து கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு படைத்தார் என்பதை பற்றி சிந்திக்கும் போது மற்ற அனைத்தும் தேவையற்றதாக தெரிகிறது. யார் சொல்லியிருக்காங்க? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மிகப்பெரிய விஞ்ஞானி. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பகவத்கீதையை படிச்சதுக்கு அப்புறம் மித்த எல்லாமே தேவையில்லைன்னு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரவணத்தின் முக்கியத்துவம் ஏன் கேட்க வேண்டும்? ஸ்ருண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ணா புண்ணிய சிரவண கீர்த்தன ஹிருதயந்தஸ்த ஹயபத்ராணி விதுனோதி சுக்ருதம் சதாம். அனைவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருப்பவரும் உண்மையான பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்பவருமான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரின் செய்திகளை முறையாக கேட்பதும் பாடுவதும் புண்ணியம் தரக்கூடியதாகும். அச்செய்திகளை கேட்பதில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டுள்ள பக்தனின் இதயத்தில் இருந்து ஜட இன்பங்களுக்கான ஆசைகளை அவரே அகற்றி விடுகின்றார். அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு பக்தன் வந்து இப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ அந்த பக்தி பயிற்சி, அந்த சிரவணம் மூலமா நம்ம கேட்டதை வந்து பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்குமோ அந்த இடத்துல பகவான் என்ன செய்யறாங்க? ததாமி புத்தி யோகம் தம். அவங்களே வந்து அந்த பக்தனுக்கு வந்து புத்திய கொடுத்து பகவான் என்ன பண்றாங்க? இந்த ஜட ஆசைகளை பூரா அந்த
ஜீவாத்மாட்ட இருந்து எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பகவானோட கருணை கிடைக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த சிரவணத்தினால இவ்ளோ பெரிய ஒரு பாக்கியம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சிரவணத்தின் முக்கியத்துவம் ஏன் கேட்க வேண்டும்? சிரவணத்தை வளர்த்துக் கொள்ள தேவையான 3 குணங்கள். கேட்பதற்கான தீவிரமான ஆர்வம், சாஸ்திரத்தின் மீதான முழு நம்பிக்கை, கெட்ட விஷயங்களை கேட்ட விஷயங்களை சாரி கேட்ட விஷயங்களை நடைமுறைப்படுத்துதல். அப்ப நம்ம சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தா போதுமா அப்படின்னா, கேட்கிறதுக்கும் என்ன வேணும்? ரொம்ப ரொம்ப ஆசை வேணும். தீவிரமான ஆசை வேணும். அப்ப ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, அது மேல நம்மளுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. அப்ப கேட்டத வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட லைஃப்ல வந்து அத வந்து அப்ளை பண்ணணும். சிரவணத்தின் முக்கியத்துவம் கேட்பதன் விளைவு. ஜட இன்பங்களுக்கான ஆசைகள் நீங்குகின்றன. மனதிற்கான உற்சாகமாக அமைகின்றது. துன்பக் கடல் வற்றுகின்றது. அப்ப கேட்க கேட்க இந்த பௌதீகமான ஆசைகள் வந்து போயிருது. அப்ப மனசு வந்து ரொம்ப உற்சாகமா நம்ம வந்து பக்தி தொண்டு பண்ணும்போது, இந்த பௌதீகமான களங்கங்கள், துன்ப கடல் வந்து என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா வத்துது, வற்றி போயிருது. ஏன்னா நம்ம எப்படி இருப்போம்? பகவானோட ஸ்மரணத்துல இருப்போம். அந்த உயர்ந்த தளத்த அடைஞ்சுட்டோம் அப்படின்னா, பௌதீகமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப எப்படி வந்து கரும்பின் காலடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த குழம்பின் காலடி. ஒரு மாடு, சின்ன மாடோட கால் குளம்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த காலடி பட்ட தண்ணி, அதுல தேங்கி இருக்க தண்ணிய நம்மளால தாண்ட முடியும் இல்லையா? அந்த மாரி ஆயிரும். பக்தி தொண்டு பண்றது வந்து அந்த மாரி ரொம்ப ஈஸியா அந்த துன்ப கடல வந்து தாண்டறதுக்கு நம்மளுக்கு உதவி புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரவணத்தின் முக்கியத்துவம். கிருஷ்ணர் அல்லது அவரது பிரதிநிதியிடமிருந்து கேட்க வேண்டும். பகவான் மூலமா, பகவானின் வழிவந்தவர்கள் மூலமாக நாம் கேட்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்? அர்ஜுனன் மூலமா, அர்ஜுனன் வழிவந்தவர்களிடம் நாம் வந்து இந்த விஷயங்களை கேட்க வேண்டும். சிரவணத்தின் முக்கியத்துவம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேபய உபதேஷ்யந்தி தேஜ்ஞானம் ஞானினஸ்தத்வ தரிசினக. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் வினாக்களை எழுப்பி அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களால் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். அப்ப இந்த சிரவணம் கேட்கிறது வந்து யார்கிட்டதான் கேட்கணும்? உண்மையான பக்தர்கள், ஆன்மீக குருமார்களிடம் இருந்துதான் நம்ம வந்து கேட்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க பார்ப்போம். அவைஷ்ணவ முகோத்கீர்ணம் பூதம் ஹரி கதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம் சர்வோசிஷ்டம் யதா பயக. கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை வைஷ்ணவர் அல்லாத நபரிடம் இருந்து கேட்கக்கூடாது. பாம்பினால் தீட்டப்பட்ட பாலானது விஷத்தன்மையுடன் இருப்பது போல கிருஷ்ணரை பற்றிய அவைஷ்ணவர்களின் பேச்சுக்களும் விஷத்தன்மை பெற்றவை. அப்ப அசத் சங்கம் கூடாது. ஏன்னா அசத் சங்கத்துல போனா அவனோட அந்த பகவானை பத்தின அவனோட வர்ணனை எப்படி இருக்கும்? ஏன்னா அவன் வந்து பக்தன் கிடையாது. ஒரு பக்தன் அல்லாதவனுக்கு இந்த பகவத்கீதை புரியவும் புரியாது. அவன் பகவானிடம் சரணடையவும் மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? நாரதர் வந்து அந்த சாதுக்களுக்கு வந்து சேவை பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்து இப்படி படிக்கிறாங்க, இப்படி பயிற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவரு வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு? நாரதர் அப்படிங்கிற அந்த பிறவிய அவருக்கு கிடைச்சது. அடுத்தது பண்ணுவோம். சுஷ்ருஷு சுசுருஷோ ஸ்ரத்தானஸ்ய வாசுதேவ கதாருச்சி ஷ்யான்மக சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்தனி சேவனாத். இருபிறப்பெய்திய முனிவர்களே, எல்லா களங்கங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபட்டுள்ள பக்தர்களுக்கு தொண்டாற்றுவதன் மூலம் மிக பெரிய சேவை செய்யப்படுகின்றது. அத்தகைய தொண்டினால் வாசுதேவரை பற்றிய செய்திகளை கேட்பதற்கான சுவையை ஒருவர் பெறுகின்றார். அப்ப இந்த மாதிரி முனிவர்கள் கிட்ட கேட்கும் போதுதான் அந்த பகவானோட அந்த ருச்சி, பகவானோட நாமத்து மேல அந்த ருச்சி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து புலப்படுது. பகவானை பத்தின செய்திகளை வந்து யார்கிட்ட தான் கேட்கணும்? இந்த மாதிரி சத் சங்கத்தின் மூலமா தான் கேட்கணும். குருகுலத்துல கல்வி கிடைக்கிறது. தத்ரான்வகம் கிருஷ்ண கதா பிராக்கயதம்
शृण्वनं शृणवं शृणवं मनोहरा दाह श्रद्धया मे अनुपदं शृण्वदः பிரயஸ்ரவஷ்யங்க மமா பவத் ரிஷி. வியாசதேவரே, அச்சிறந்த வேதாந்திகளின் கருணையினாலும் சங்கத்தினாலும் பகவான் கிருஷ்ணரின் வசீகரமான லீலைகளை பற்றிய அவர்களது உரையாடலை என்னால் கேட்க முடிந்தது. இவ்வாறு கவனமுடன் கேட்டதால் முழுமுதற் கடவுளை பற்றி கேட்பதற்கான எனது சுவை ஒவ்வொரு அடியிலும் அதிகரித்தது. இது யார் சொல்றாங்க அப்படின்னா, நாரதர் வந்து வியாசதேவர் அவரோட சீடருக்கு சொல்றாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி பகவானோட அட்ராக்ஷன் வந்து எங்க கிடைச்சது? அந்த சாது சங்கத்துல இருந்து அவங்களுக்கு வந்து நான் சேவை பண்ணதுனாலதான் இந்த மாதிரி ஒரு நிலை வந்து எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரி பகவான் மேல அந்த ருச்சி வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. इत्थं शरद्प्रावृषिकाव ऋतुहरेर् शृण्वतो मे अनुशवं यतो यक्षोमलं सङ्कीर्त्यमाना मुनिभिर्महात्मभिर् பக்தி பிரவர்த்தாத்ம ரஜஸ்தபோ பகா. மழைக்காலம் இலையுதிர் காலம் ஆகிய 2 பருவங்களில் அந்த மகாத்மாக்கள் பகவான் ஹரியின் களங்கமற்ற பெருமைகளை இடைவிடாமல் உரைப்பதை கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. இதன் விளைவாக எனது பக்தி தொண்டி நீரோற்றம் தொடங்கியதால் ரஜோ மற்றும் தமோ குணங்களின் திரைகள் அழிவுற்றன. அப்ப அந்த பக்தி பாதையை பயிற்சி பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சத்துவ குணத்துல நிலை பெறுவோம் அப்படின்னு தெரியுது. எதுக்காக? இது வந்து நாரதர் வந்து அவங்களோட சீடர் வந்து வியாசதேவருக்கு சொல்லி கொடுக்காங்க. இந்த மாதிரி அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணதுனாலதான், இடைவிடாம கேட்டுக்கிட்டே இருந்ததுனாலதான் எனக்கு இந்த பக்தி தொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம ரஜோகுணம் தமோ குணத்தை இருந்து நான் விலகி சத்துவ குணத்துல வந்து நிலை பெற்று இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பகவான் வந்து எப்படி இருப்பாங்க? மனிதரை போல இருப்பாங்க. ஆனா மனுஷனா பகவான் வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. பகவான் வந்து ஒரு புருஷர் தான். ஆனா ஒரு பலம் பொருந்திய புருஷர். அத வந்து நம்ம எங்க படிப்போம்? பிரம்ம சம்ஹிதையில படிப்போம் இல்லையா? ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அப்படின்னு படிப்போம் இல்லையா? அப்ப அவங்கதான் ஆதி புருஷர். அவங்கதான் முழு முதற் கடவுள். ஆனா பகவான் பத்தின அந்த புரிதல் இல்லாதவங்க எப்படி நினைப்பாங்க? அவர் வந்து ஒரு சாதாரணமான மனிதரா இருப்பாங்க. அவர் வந்து சாதாரணமான மனிதர் கிடையாது. ஏன்னா இந்த டோட்டல் பிரபஞ்சத்தையே படைச்சு, காத்து, அழிச்சு எல்லாத்தையும் நடத்துறாங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து பகவான வந்து சாதாரண மனுஷனா இருக்க முடியும்? பகவான் தான் பரம ஆளுநர் இல்லையா? இந்த ஜட உலகத்திலயும் சரி, ஆன்மீக லோகத்திலயும் சரி, நிறைய வந்து ஆளுநர்கள். நம்மளே 33 தேவர்கள் படிப்போம் இல்லையா? அப்ப அவங்க எல்லாரும் ஆளுநர்கள். பகவானால நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க. அதுல நம்மளுக்கு எந்தவித டவுட்டும் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் தலைவர் யாரு அப்படின்னா பகவான் தான். அவங்களை எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க. ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் அவங்க வந்து அவங்களோட அந்தந்த கடமைகளை வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப பகவானுக்கு அத்தனை பேரும் வந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த உதாரணங்கள் பகவான் தான் சச்சித் ஆனந்த ரூபம், அவரே ஆதி மூலம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி சான்றுகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா மூடர்கள், பகவான பத்தின நம்பிக்கை இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க? இவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன். அவர் வந்து அர்ஜுனனோட ஃப்ரெண்டு. அவர் வந்து என்ன பண்றாரு? குருஷேத்திர போர்க்களத்துல ஒரு தேர தானே ஓட்டிட்டு வராரு. அவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி. அப்படிலாம் வந்து யார் சொல்லுவாங்க? பகவான் மேல நம்பிக்கை இல்லாத முட்டாள்கள் வந்து சொல்லுவாங்க. அப்ப இந்த பகவான் வந்து இந்த ஜட உலகத்த படைக்கிறாங்க. அவங்களோட அந்தரங்க சக்தி மூலமா படைக்கிறாங்க. அந்த ஜட சக்தியும் எப்படிதான் வரும்? பகவான் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா பகவான் தான் எஜமானர். இந்த ஜட சக்தி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனாலும் பகவான் என்ன பண்றாங்க? அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. ஏன்னா, யார் ஒருத்தவங்க பகவான் கிட்ட சரண்டர் ஆகுறாங்களோ, அவங்கள என்ன பண்ணுவாங்க?
இந்த ஜடசக்தியோட பிடியிலிருந்து பகவான் வந்து விடுவிப்பாங்க. அதான் வந்து பகவான் சொல்லுவாங்க, "மம மாயா துரத்தியையா." யாரு வந்து என்கிட்ட வந்து சரண்டர் ஆறாங்களோ, அவங்கள வந்து இந்த மாயையிலிருந்து விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட பகவான் வந்து ஒரு ஜட உடலோட இருக்க முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. ஏன்னா, பகவான் வந்து ஒரு சின்ன அணுவுக்குள்ளயும் சின்ன அணுவா போறாங்க. நம்ம அந்த மகத்தத்துவம் பார்த்தோம் இல்லையா? அ விஷ்ணுவா கர்ப்போதக சாயி விஷ்ணுவா ஆயி காரண கடல்ல படுத்திருக்காங்க. அப்புறம் வந்து என்ன பண்றாங்க? கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணுவா போயி ஒவ்வொரு அந்த அணுக்களுக்குள்ளயும் அணுவா வந்து பகவான் வந்து போறாங்க அப்படின்னு படிக்கிறோம். அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன பண்றோம்? பகவானோட விராட ரூபம். அதோட ஆரம்பம் எங்க? முடிவும் எங்கன்னு தெரியல. அப்ப பகவான் ரொம்ப சின்னதாவும் போயி இப்படி இருக்காங்க. பகவான் விராட ரூபமா அப்படி வியாபிச்சு இருப்பாங்க. அப்ப அவங்க எப்படி ஒரு சாதாரண மனிதனா இருக்க முடியும் இல்லையா? பகவானோட சக்திகள் வந்து எண்ணற்றவை. அத வந்து கற்பனையில கூட நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளோட பௌதீக கண்களுக்கும், பௌதீக அந்த அறிவுக்கும் கட்டுப்படாத, அறிந்து கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத பகவானோட சக்தி அசிந்திய சக்தி. நம்மளோட புலன்களுக்கு எட்டாது, நம்மளோட அறிவுக்கும் எட்டாது. அப்படின்னு பிரபுபாத் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நம்ம போனோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, தேவகி மாதாவுக்கு அவங்க வந்து நாற்கரல் அந்த ரூபத்த வந்து பகவான் வந்து காமிப்பாங்க. அ தேவகிக்கு வந்து பிறக்கறதுக்கு முன்னாடியே 4 கைகளோட காமிப்பாங்க. நான் வந்து பகவான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவகி வசுதேவரும் பிரேயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிரேயர் பண்ண உடனே பகவான் என்ன பண்ணிருவாங்க, சாதாரண குழந்தையா மாறிருவாங்க. அப்ப பகவானோட சக்திகள் இதெல்லாம் பார்த்தா எண்ணில் அடங்காதவை. விவரிக்கவே முடியாத அளவுக்கு பகவானோட சக்திகள் இருக்கு. இதெல்லாம் தான் ஆ ரொம்ப ரொம்ப ரகசியமான அறிவு. அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? அப்போ குழப்பமடையாத ஒரு மகாத்மா. குழப்பமடையாத மகாத்மானா எப்படி இருப்போம்? நம்மளோட மனச, இந்த ஆத்மாவ வந்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி, இந்த ஜட சக்தியோட செயல்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கணும். பகவானோட பாதுகாப்புல இருக்கணும். அப்படி பாதுகாப்புல இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பக்தி பாதையில நம்மளால நிரந்தரமா பகவான ஸ்மரணம் பண்ணி தூய பக்தர்களா ஆக முடியும். ஏன்னா, எப்பயுமே கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? பகவான தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட வலுவாத தொண்டு என்னைக்கும் அந்த தொண்டு வந்து என்னைக்கும் போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த மாரி பக்தி தொண்டு இருக்கமே! அப்ப நான் அதுக்கு வந்து ரொம்ப கடுமையா தவம் பண்ணணும். இல்ல வந்து விரதம்லாம் இருக்கணும் அப்டின்னா, எதுவுமே கிடையாது. ஏன்னா, இது யாரு வந்து நம்மளுக்கு இந்த பக்தி பாதைய வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் குடுக்காங்க. ரொம்ப ரொம்ப அ போனஃபைடு மாஸ்டர் சொல்றாங்க இல்லையா? அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருமார்கள் தான் நம்மள வந்து வழி நடத்துறாங்க. அப்ப நம்ம என்ன ஆசிரமத்துல வேணாலும் இருக்கலாம். குடும்பஸ்தரா இருக்கலாம், பிரம்மச்சாரியா இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம். எந்த நிலையில இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த பக்தி தொண்ட பயிற்சி செய்ய முடியும். அப்ப எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் நம்மளால பக்தி தொண்டு செய்ய முடியும். அப்படி வந்து யார் ஒருத்தவங்க வலுவாம எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? உண்மையான மகாத்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அந்த மகாத்மாவுக்கு என்ன தெரியாது? மகான பத்தின விஷயம் தவிர்த்து வேற எந்த விஷயங்களுமே தெரியாது. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மகாத்மாங்கிற நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, பிற மித்த மனுஷங்கள பத்தியோ, அந்த ஜட இயற்கைய பத்தியோ அவங்க என்ன பண்ணவே மாட்டாங்க. அ அவங்களுக்கு வந்து அதனால பாதிப்படையவே அடையாது. அந்த அளவுக்கு அவங்க பகவானோட ஸ்மரணத்துல இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்கள் மகாத்மாக்கள். ஆனா, இந்த மகாத்மா நிலையில இல்ல. அவங்க அந்த பக்தியெல்லாம் பயிற்சி பண்ணல அப்டின்னா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அ வேற வேற வழிபாடுகள்லாம் இருக்கு இல்லையா? தேவர்கள் வழிபாடு, அப்புறம் அஷ்டாங்க யோகம், கட யோகம், ஞான யோகம் இந்த மாரி பயிற்சி எல்லாம் அவங்க வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கும் எ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா, வேற வேற வழியில வந்து பயணம் பண்ணுவாங்க. வேற வேற ப வழியில பயணம் பண்ணாலும் எப்படி இருக்கும் அப்டின்னா, சக்சஸ் அந்த வெற்றி பாதைக்கு வருவாங்களா? அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கும்.
அப்ப இது என்ன கொடுத்திருக்காங்க? சிறந்த பக்தர்கள், சிறந்த பக்தர்களின் செயல்கள், பக்தி தொண்டு, கிருஷ்ணரை அறிந்து கொள்வதற்கான வழிமுறை, நவவித பக்தி தொண்டு. கேட்டல் சிரவணம், உச்சரித்தல் கீர்த்தனம், சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பகவானின் தாமரை திருவடிகளுக்கு சேவை செய்தல் பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அப்ப என்ன கேட்கணும்? ஏன் கேட்கணும்? அப்படி கேட்கறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்ப யார்கிட்ட இருந்து கேட்கணும்? அத சிரவணத்துக்கான உதாரணம் என்ன அப்படிங்கறது தான் நம்ம வந்து நாரதரோட வாழ்க்கையில நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா யார் ஒருத்தவங்க வந்து பக்தி தொண்டு பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ன என்ன சொல்லியிருக்காங்க பகவான் அப்படின்னா, அந்த பக்தி தொண்டு பண்றவங்க வந்து எல்லா யாகங்கள், எல்லா தபங்களையும் செஞ்சு முடிச்ச பலன் வந்து இந்த பக்தி தொண்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பகவானே பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த பக்தி தொண்டுக்கு வந்து திரும்ப திரும்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸ்ரீல பிரபுபாதரும். வேற பாதைகள்ல போனா அந்த பயிற்சிகள் வந்து வெற்றி அடையுமாங்கிறது கேள்விக்குறி. அப்படி வேற வழிகள்ல போனா அவங்க என்ன பண்ணுவாங்க? உயர் கிரகங்களுக்கு சுவர்கலோகம், சந்திரலோகம், சூரியலோகம், இந்திரலோகம் இந்த மாரி உயர் கிரகங்களுக்கு போவாங்க. அவங்களோட புண்ணியங்கள் தீர்ந்தவுடனே திரும்ப இந்த பௌதீக உலகத்துக்கு வருவாங்க. ஆனா, பகவானோட பக்தி தொண்டுல இருக்கிறவங்க, பகவானோட அந்த உன்னதமான ராஜ்யத்துக்கு போவாங்க. அப்படின்னு நம்ம நெறைய படிச்சிருக்கோம். ஒரு பக்தர் வந்து ஏதோ ஒரு காரணத்தால அவர் வந்து பக்தி பாதையிலிருந்து வழுவிட்டா கூட மகான் என்ன பண்ணுவாங்களாம்? அதுக்கேத்த தருணத்தை காத்திருப்பாங்களாம். அந்த பக்தன் வந்து திரும்பி வந்து அந்த பக்தியை தொடர்றதுக்கு அவங்க வந்து மகானே வந்து அதுக்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கி தருவாங்களாம். ஏன்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பக்தியோட பாதையில தான் இருக்கான். ஒரு சின்ன சூழ்நிலைனாலோ இல்ல சந்தர்ப்பவசத்தாலோ அவன் அந்த பக்தியை விட்டு வழுவி ஏதாவது தப்பு செஞ்சுட்டான்னா கூட அவனையும் என்னவாதான் சொல்லணுங்கிறாங்க? சாதுவாதான் சொல்லணும். ஏன்னா அவன் வந்து பக்திய வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பகவானே சொல்றாங்க. ஏன்னா இந்த யுக்த வைராக்கியம் நம்ம படிச்சோம் இல்லையா? ரூப கோஸ்வாமியோட யுக்த வைராக்கியம். எல்லா செயல்களோட பலனை வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு இந்த யுக்த வைராக்கியத்தை நம்ம எடுத்தா மட்டும்தான் பகவானோட ராஜ்யத்துக்கு திரும்பி செல்ல முடியும். ஏன்னா அந்த மாரி அந்த நம்மளோட செயல்களோட பலன்களை துறக்கிறதுக்கு நம்ம என்ன படிச்சோம்? வைஷ்ணவ சந்நியாசி அப்படின்னு படிச்சோம். அந்த வைஷ்ணவ சந்நியாசி வந்து பகவானோட நித்திய தொண்டனா இருப்பாங்க. அப்ப அந்த பகவானோட ராஜ்யத்துக்கு அடையறதுக்கு பகவானே அவங்களுக்கு வழிவகை பண்றாங்க அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் மிக ரகசியமான அறிவு அப்படிங்கிறதுல கொடுத்திருக்கிறாங்க. வேற எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இந்த பிரம்மன்ல கலக்கிறது, அப்புறம் வந்து தேவர்கள வழிபடுறதுனால வர்ற திரும்ப வந்து நம்ம வந்து இந்த ஜென்ம மிருத்யு, ஜரா வியாதிக்குள்ள சிக்கிறது இதத்தான் குடுத்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம இந்த மிக ரகசியமான அறிவு அப்படின்னா, பகவான வந்து ஸ்மரணம், சிரவணம் இத கேட்டு, கேட்டு, கேட்டு பகவானோட அந்த உன்னத விஞ்ஞானத்த கேட்டு, கேட்டு அத வந்து நம்ம வந்து பிராக்டிகலா யூஸ் பண்ணி பகவான பத்தியே நினைச்சு பகவான்லயே லயிக்கணும். நம்மளோட அந்த மனம், செயல்கள், வாக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? பகவானோட விஷயங்கள்ல, பகவானோட லீலைகள, பகவானோட நாமத்துல, பகவானோட திவ்யமான விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து லயிக்கணும். அப்படி லயிச்சா மட்டும் "என்னில் லயித்து" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த கர்ம பந்தத்துல இருந்து பகவான் வந்து விடுதலை குடுப்பாங்க. அப்ப அந்த கர்மம் பந்தத்துல இருந்து விடுதலை பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி இருப்போம்? ஒரு மகாத்மா, பக்தனா, பூரணமான ஞானம் பெற்றவங்களா நம்மளோட பக்தி தொண்டு இருக்கும். இதுதான் மிக ரகசியமான அறிவு அப்படின்னு 9வது சாப்டர்ல நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா.